சவால்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம பல நேரங்கள்ல குழப்பத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்படுறோம். இதனாலேயே வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க தவறிடுறோம். இதுக்கான பதில்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னையே ஜென் மதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல ஜென் மதம் கத்துத்தர்ற முக்கியமான 10 பாடங்களை சின்ன சின்ன கதைகள் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதைகள்ல சில கதைகளை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு திறந்த மனத்தோட இந்த கதைகளை நீங்க கேட்கும்போது அந்த கதைகள் உங்களுக்கு புது திறப்ப தரலாம். வணக்கம், நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த தலைப்புகள்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஜென் குரு இருந்தாரு. அவர்கிட்ட முழு ஞானத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சீடனா ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த நாள்ல இருந்து பல நாட்களா அந்த மடத்திலேயே இருக்கான். ஆனா அந்த குரு அவனுக்கு எதுவுமே கத்து தரல. அவன் அதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க முடியாம அந்த குரு கிட்டயே போய் கேக்குறான். குருவே, நான் பெரும் ஞானத்தை தேடி நான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீங்க இது வரைக்கும் எனக்கு எந்த பாடத்தையுமே கத்து தரலையே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு, அப்படியா, கொஞ்சம் என் கூட வந்து டீ குடியேன் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவனுக்கும் அவருக்கும் ஒரு டீ கப் வைக்கிறாரு. வச்சுட்டு அவனுடைய டீ கப்ல டீயை ஊத்துறாரு ஊத்திக்கிட்டே இருக்காரு. அந்த டீ கப் நிறைஞ்சு வழிஞ்ச பிறகும் அவர் ஊத்துறது நிறுத்தவே இல்லை. அந்த சீடன் உடனடியா, குருவே, டீ கப் நிரம்பி வழியுது, இதுக்கு மேலேயும் டீயை ஊத்தாதீங்க அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த குரு சொல்றாரு, இந்த டீ கப் மாதிரி தான் உன்னுடைய மனசும் ஏற்கனவே பல கருத்துகள்னாலையும் முன் முடிவுகள்னாலையும் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல நான் சொல்ற எந்த கருத்தையும் எடுத்துக்கிறதுக்கு உன் மனசுல இடம் இல்லை. முதல்ல உன் மனசுல நிறைஞ்சிருக்கிற அந்த விஷயங்களை வெளியேத்து, அதன் பிறகுதான் உனக்கான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பல சமயங்கள்ல நாம புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல ஓடுறோம். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற பல தவறான விஷயங்களையும் நாம வெளியேற்றணும். அதாவது லேர்னிங் எவ்வளவு முக்கியமோ அன்லேர்னிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அன்லேர்னிங் எதுக்கு நடக்கணும்னா, நாம பல காலமா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற தேவையற்ற கொள்கைகள், பிடிவாதங்கள் இது எல்லாம் தான் நம்ம மனசுல இருந்து இந்த தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றும் போதுதான் உண்மையாவே நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கான இடம் அங்க உருவாகும். ஒரு துறவி எப்பவுமே சிடுசிடுப்பாவே இருப்பாரு. யாரை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. தியானம் செய்ய நமக்கு சரியான இடம் எதுவுமே இல்லை, எங்க போனாலும் யாராவது வந்து நம்ம தியானத்தை கலைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப நொந்துகிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஏரியில தனியா இருந்த ஒரு படகுல ஏறி உட்கார்ந்து தியானம் செய்ய தொடங்கினாரு. அவர் தியானம் செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் படகு மேல இன்னொரு படகு வந்து வேகமா மோதுச்சு. அப்ப அவர் தியானம் கலைஞ்சிருச்சு. உடனடியா, யாரா இந்த இடத்துக்கு வந்தும் என்னுடைய தியானத்தை கலைக்கிறது அப்படின்னு கோபமா அந்த நபரை திட்டணும்னு அவர் கண்ணை திறந்து பார்த்தாரு. பார்த்தா காலியான ஒரு படகு தான் இவர் படகை வந்து மோதி இருக்கு. அந்த நிமிஷம் அவருக்கு ஞானம் கிடைச்சது. நம்ம எல்லாருமே பொதுவா நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு தான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில வர யாரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த சூழலா இருந்தாலும் சரி, அது நமக்கு உள்ள இருக்கிற விஷயத்தை தான் வெளியே கொண்டு வரும். இந்த கதையில நாம பார்த்த அந்த துறவிக்குள்ள அந்த எரிச்சலும் கோபமும் இருக்கிறதுனாலதான் அவர் பார்த்த சந்திச்ச அந்த காலியான படகு முதற்கொண்டு அத்தனை விஷயங்களையும் அந்த எரிச்சலையும் கோபத்தையும் வெளியே கொண்டு வந்துச்சு. ஆனா அதை என்னைக்கு அவர் உணர்ந்துகிட்டாரோ அன்னைக்கு அவருக்கு ஞானம் கிடைச்சது. அந்த மாதிரிதான் நீங்களும் என்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் மற்றவங்க வெளியே கொண்டு வர்றாங்கன்றத புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த ஞானமும் நிம்மதியும் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் ஒரு குதிரை வச்சிருந்தாரு. ஒரு நாள் இந்த குதிரை காணாம போயிருச்சு. அதை கேள்விப்பட்ட ஊர்க்காரங்க அவங்க கிட்ட போய், என்ன ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை உனக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதுக்கு அந்த விவசாயி, இருக்கலாம் அப்படின்னு மட்டும் பதில் சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, ஓடி போன அந்த குதிரையானது காட்டுக்கு போய் இன்னும் நிறைய காட்டு குதிரைகளை அழைச்சிட்டு திருப்பி இந்த விவசாயி கிட்டயே வந்துச்சு. இப்ப அதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, ஆஹா, என்ன ஒரு அதிர்ஷ்டக்காரன் இவன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அந்த விவசாயி கேட்டுட்டு, இருக்கலாம் அப்படின்னு மட்டும் சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, இந்த விவசாயியுடைய மகன் வந்த குதிரைகள்ல ஒண்ணுல ஏறி உட்காரும் போது கீழே விழுந்து அவனுடைய காலை உடைச்சுக்கிட்டான். அந்த சம்பவத்தை பார்த்த கிராம மக்கள் அவங்கிட்ட வந்து, என்ன ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அந்த விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச காலம் கழிச்சு போர் வந்ததால அரசருடைய ஆட்கள் வந்து அந்த ஊர்ல இருந்த இளைஞர்கள் எல்லாத்தையுமே படைகள்
வேலைகளுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த விவசாயியுடைய மகனுக்கு கால்ல அடிபட்டு இருந்ததுனால அவன மட்டும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த விவசாயிக்கு மாதிரி தான் நமக்கும் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறி மாறி வரதான் செய்யுது. ஆனா அந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சாயம் பூசி நாம பார்க்கறதுனால தான் அது சில சமயம் நம்மளுக்கு இன்பம் தருது, சில சமயங்கள்ல துன்பம் தருது. அப்படி இல்லாம எந்த ஒரு சூழலையும் நாம நடுநிலையோட அணுகும்போது நமக்கு எப்பவுமே அமைதி கிடைக்கும். ஒரு சாமுராய் வீரன் ஒரு துறவி கிட்ட போய் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறான். அந்த துறவி எதுவுமே பேசாம அவனை பார்த்துட்டே நின்னவரு திடீர்னு அவன் மூஞ்சில காரி துப்பிட்டாரு. இது உடனடியா அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்திருச்சு. அவனுடைய வாளை உருவி அந்த துறவிய வெட்ட போயிட்டான். அவர் கலக்கமடையில உடனடியா அவன் கண்ணை பார்த்து சொன்னாரு, இதுதான் நரகம் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த வீரனுக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சது. உடனடியா அந்த வாளை கீழே போட்டுட்டு அவன் அமைதிக்கு வந்தான். அதை பார்த்ததும் அந்த துறவி சொன்னாரு, இதுதான் சொர்க்கம். சொர்க்கமும் நரகமும் ஏதோ நம்ம இறந்ததுக்கு அப்புறமா போய் அடைய வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. நாம இன்னைக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்மளுடைய உணர்வு நிலைகள் மூலமா ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய உணர்வு நிலை தான் நம்மளுடைய உள் உலகத்தையே தீர்மானிக்குது. அதனால நீங்க சொர்க்கத்துல இருக்க விரும்புறீங்களா இல்ல நரகத்துல வாழ விரும்புறீங்களா அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஒரு நாள் ஒரு சீடன் அவன் குரு கிட்ட போய் உண்மையான சந்தோஷத்தை எப்படி அடையிறது குருவே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த குரு, சாப்பிடும்போது சாப்பிடு, நடக்கும்போது நட அப்படின்னு சொன்னாரு. நாம சாப்பிடும்போது என்ன பண்றோம்? டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம், இல்ல மொபைல்ல நோண்டிட்டே சாப்பிடுறோம். யாரு கூடயாவது பேசும்போதும் நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு மீட்டிங்க்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு சிந்தனையை வேற எங்கேயோ வச்சுட்டு தான் பேசுறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு கணத்தையும் வேற ஏதோ ஒரு செயல்ல நம்மளுடைய கவனத்தை சிதறடிச்சிடுறோம். உண்மையான சந்தோஷம்ங்கிறது அந்த நொடியில முழுமையா வாழ்றதுல தான் இருக்கு. நீங்களும் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நொடியில இருங்க, பிரசன்டா இருங்க. ஒரு வில்வித்தை வீரனா ரொம்ப திறமைசாலியா இருந்தான். அவன் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் சரி, அவனுக்கு தான் வெற்றி கிடைச்சது. இத பார்த்து அவனுடைய நண்பன் ஒரு நாள் அவன் கிட்ட கேட்டான், எப்படிடா உன்னால மட்டும் எல்லா போட்டிகளையும் வெற்றி பெற முடியுது, அந்த ரகசியம் என்னன்னு என்கிட்டயும் தான் சொல்லேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வீரன் சொல்றான், நான் வெற்றி மேல கவனத்தை வச்சுட்டு அந்த வில்ல தூக்குனேன் அப்படின்னா என்னுடைய கைகள் நடுங்க தொடங்கிடும். ஆனா நான் அப்படி செய்யறது இல்ல. நான் ஒவ்வொரு முறை வில்ல தூக்கும் போதும் அந்த கலையின் மேல இருக்க காதலோட தான் அதை தூக்குறேன், அந்த அம்பையும் விடுறேன். அப்படி நான் செய்யறதுனாலதான் அந்த குறி ஒரு நாளும் தப்புனது கிடையாது. அதனால கிடைக்க போற பலன் மேல உங்க கவனத்தை வைக்காம செய்யற அந்த செயல் மேல முழு ஈடுபாட்டையும் செலுத்தி செஞ்சு பாருங்களேன், வெற்றி தானா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு துறவி கையில இருந்த கண்ணாடி பாத்திரம் ஒண்ணு தெரியாம கை நழுவி கீழே விழுந்து உடஞ்சு சுக்குநூறா போயிருச்சு. அதை பார்த்ததும் அந்த துறவி வருத்தப்படல, அமைதியா சொன்னாரு, அது அதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றிருச்சு அப்படின்னு. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே ரொம்ப தற்காலிகமானது. இதுல நம்ம பார்க்கிற எந்த ஒரு விஷயமுமே நிரந்தரமானது கிடையாது. நாம இந்த வாழ்க்கையில பல இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். அந்த இழப்புகள்னால ரொம்பவும் பீடிக்கப்படாம, இந்த இழப்புகளும் இந்த வாழ்க்கையின் ஒரு பகுதி தான், எந்த விஷயத்தை இழந்தமோ அது அதுக்கான குறிக்கோளை நிறைவேற்றிருச்சு அப்படின்னு நம்ம ஏத்துக்கும் போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு நாள் ஒரு மனிதர் தெருவிளக்கு அடியில எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த வழியா வந்த இன்னொருத்தர், என்னங்க ஏதோ தேடிட்டு இருக்கீங்களே, என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர், என்னுடைய வீட்டு சாவியை தொலைச்சிட்டேங்க, அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர், இங்கதான் தொலைச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல இல்ல, அதை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், ஆனா இங்கதான் வெளிச்சம் இருக்கு, அதனால இந்த இடத்துல தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி நாமளும் பல நேரங்கள்ல நமக்கான பதில்களை நமக்கு தோதான இடங்கள்ல போய் தேடிட்டு இருக்கோம். உண்மையை நீங்க அதுக்கு சரியான இடத்துல போய் தேடும் போதுதான் அதை கண்டடைய முடியும். அந்த பயணம் கடினமா இருந்தாலும் சரி, அதை அடைஞ்சே தீருவேன்ற குறிக்கோளோட நீங்க முன்னேறும் போது வாழ்வின் உண்மைகளை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிருவீங்க. ஒரு நாள் ஒரு சீடன் தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்டிருக்கான், குருவே, என்ன செஞ்சாலும் சரி என் மனசு சஞ்சலப்படுறத என்னால தடுக்கவே முடியல, நான் என்ன பண்றது, இதுல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த குரு அவன்கிட்ட, நீ போய் ஒரு சட்டியில கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவனும் போய் ஒரு சட்டியில தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப அவர் கீழே இருந்த மண்ணை எடுத்து அந்த சட்டிக்குள்ள போட்டு நல்லா கையை விட்டு கலக்கியிருக்காரு. கலக்கிட்டு, இந்த சட்டியை போய் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த சீடனும் அவர் சொன்ன மாதிரியே பாக்குறான். அந்த சட்டியில அந்த மண்ணு கலந்த அந்த தண்ணி ரொம்ப நேரம் கலங்கலா இருக்கு. ஆனா நேரம் போக போக என்னவாகுதுன்னா அந்த மண் எல்லாம்
எல்லாம் கீழ போய் படிஞ்சிருது. அந்த மண் கீழ போய் படிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ரொம்பவும் தெளிவா, அமைதியாவும் மாறியிருக்கு. அப்ப அத காமிச்ச துறவி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் உன் மனசும். நீ தண்ணிய அதன் போக்குல விட்டா போதும். அதுவே தெளிவாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேரு அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும். இதுக்கு நான் தீர்வு கண்டே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க. ரொம்ப அதுக்காக எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. ஆனா அப்படிலாம் உங்களுடைய பிரச்சனைகள தீர்க்கிற முயற்சியில இறங்காம, சில சமயம் ஒரு இடைவெளி விட்டு பாருங்க. தீர்வுகள் தானா அமையறத நீங்க கவனிக்கலாம். உங்களுடைய மனசே பல நேரங்கள்ல இதே மாதிரி எண்ணங்களால சூழப்படும்போது, அதுக்குள்ள போய் சிக்கிக்காம வெறுமனே அத கவனிச்சுட்டு மட்டும் இருந்தீங்கனாலும் போதும். உங்களுடைய மனமானது தானாவே தெளிவ நோக்கி நகர்ந்திருக்கும். இப்ப வாழ்க்கையில எல்லா சமயமும் எல்லாத்தையும் நம்ம போய் ஏதாவது முயற்சி செஞ்சு நம்மளுடைய எஃபோர்ட்னால அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்த கைவிட்டுட்டு, அதுல இருந்து தள்ளி இருங்க. தெளிவு தானா பிறக்கும். ஒரு மலை மேல ஒருத்தர் ஏறிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பயணமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் ஒவ்வொரு அடியையுமே ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர கடந்து ஒரு துறவி அந்த மலை மேல ஏறினாரு. அந்த துறவி ரொம்ப வேகமா, ரொம்ப ஈஸியா, எளிதா அவருடைய கைகள வீசி அந்த மலை மேல ஏறி போய்க்கிட்டு இருந்தாரு. இத பார்த்ததும் இந்த பயணிக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அந்த துறவிய உடனே கூப்பிட்டு, "ஐயா, என்னுடைய பயணம் இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க எப்படி இவ்வளவு எளிதா இந்த மலை மேல ஏறுறீங்க?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த துறவி அந்த பயணி முதுகுல இருந்த மூட்டைய காமிச்சு, "இந்த மூட்டையில என்ன வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பயணி சொல்லியிருக்காரு, "என்னுடைய வாழ்க்கையில என்ன காயப்படுத்தின ஒவ்வொரு நபருக்காகவும் நான் ஒவ்வொரு கல்ல என்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டே வர்றேன். அந்த மூட்டை தான் இது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "உன்னுடைய பயணம் இவ்வளவு கஷ்டமா இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது" அப்படின்னு சொல்லியிருக்காரு துறவி. அப்பதான் அந்த பயணிக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சது. இப்படிதான் நீங்களும் உங்களுடைய முதுகுல பழைய வேதனைகள், காயங்கள், குற்ற உணர்வுகள், தேவையில்லாத கற்கள போட்டு ஒரு பெரிய மூட்டைய சுமந்து போயிட்டு இருக்கீங்க. இதனாலதான் வாழ்க்கையே ரொம்ப பாரமாவும், கஷ்டமாவும் இருக்கு. முன்னேற்றம்ங்கிறது அடையவே முடியாத விஷயமா இருக்கு. நீங்க எப்போ உங்க முதுகுல இருக்க அந்த ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வெளிய வீசுறீங்களோ, அப்பவே வாழ்க்கை ரொம்ப எளிதானதா மாறி இருக்கும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்த இந்த ஜென் கதைகள் அத்தனையும் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும், ஒவ்வொரு கதையிலயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற பேருண்மைகள் உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைக்கும் சக்தி வாய்ந்தவை. இந்த உண்மைகள உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலயும் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அமைதி, தெளிவு, ஞானம் அத்தனையும் உங்கள் வசமா இருக்கும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த 10 பாடங்கள்ல எந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நிச்சயமா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யார் ஒருத்தர் வாழ்க்கையில ஒளியேத்தி வைக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.